ஆகாஷோட உயிருக்கு வந்து ஆபத்தான சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ வந்து ஆகாஷை வந்து காப்பாற்றணும்னு நைட்டெல்லாம் முழிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சரி ஆகாஷை கூட்டின்னு வந்து முழிச்சிட்டே இருக்கணும் அவருன்னு சொல்லிட்டு அபி அனு அவங்க வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை அனு வந்து தன்னோட விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. உங்கள் மேலே நான் காதலாக தான் இருக்கேன், நீங்கள் என் மனசில் இருக்கீங்கன்னு விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடக்கூடாது, நீங்களும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொன்னதால் ஆகாஷும் வந்து உயிர் பிழைச்சிக்கிறாரு. இந்த சூழ்நிலை அனு மனசில் இருக்கிறது வெளியே வந்தோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபியோட அப்பாவுக்கு வந்து பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி சைன் வாங்கி வந்து வச்சுட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி கடை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அபியோட அப்பா வந்து அப்படியே வந்து விழுந்துடுறாரு. தக்க சமயத்தில் வந்து நம்ம ராகவ் என்ன பண்ணுறாரு, அபியோட அப்பாவை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அவர் உயிரையும் காப்பாற்றுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்து அபி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து ராகவ் அப்படியே போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அவர் சமாதானப்படுத்துகிறாரு. சரி ஓகே அழாத அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து முரளி வந்து அங்கே வராரு. முரளி வந்து இந்த விஷயத்தை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இது, அபி வந்து ராகவ் வந்து கட்டி பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அங்கேருந்து வந்து போகிறாரு. டென்ஷன் ஆகி வந்து அப்படியே வந்து தன்னறியாமல் வந்து ராகவ் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே இருக்காங்க. நம்ம ராகவ் வந்து அபி கட்டி பிடிச்சோன்னே தன்னறியாமல் அப்படியே வந்து அபி கூடவே இருக்காரு. 2 பேருமே ரொம்ப நேரம் வந்து தன்னறியாமல் அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை அபி வந்து திடீர்னு வந்து கண்ணு திறக்கிறாங்க. திறந்துட்டு ரொம்ப பயந்து போய் விலகி போகிறாங்க. அப்போ வந்து ராகவும் அப்படியே நிற்கிறாரு. உடனே வந்து சரி ஓகே உங்கள் அப்பா சரியாயிடுவார், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அபியும் வந்து ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணை திறக்கிறாரு அவங்க அப்பா, நம்ம அபியோட அப்பா. அவருக்கு வந்து சுயநிலை வந்தது. நல்லபடி வந்து ராகவை காப்பாற்றுறதால ராகவுக்கு நம்ம ஆகாஷ்க்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. அபிக்கு வந்து அவங்க அப்பா பற்றின உண்மை சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா அவருக்கு சில ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அந்த ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். அதுக்கு தேவையான பணம் லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அதனால் அபி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் போய் சென்னையில் இருக்க டாக்டர்ஸ்லாம் பார்த்து இந்த வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் சென்னைக்கு வந்து அப்பாவை எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம வந்து சென்னைக்கே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற அபி அப்படின்னோடனே விஷயத்தை வந்து சொன்னால் அம்மாவும் எல்லாருமே பயந்துருவாங்க, அதனால் வேறு மாதிரி தான் சொல்லணுன்னொன்னே இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து பிரச்சனை ஆயிருக்கு இல்லையா, அதனால் அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் படுத்தக்கூடாது அப்பாவை, அதனால் வந்து இங்கே வந்து பாண்டியன் வந்து கண்டிப்பாக ரொம்ப டென்ஷன் படுத்துவார், நம்மளை வாழவே விடமாட்டார், அப்பாவும் இதெல்லாம் டென்ஷன் ஆகி ஏதாவது பிரச்சனை ஆகிடும், அதனால் எல்லாருக்கும் சென்னைக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல எல்லோரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு அவங்க அம்மா வந்து சரி அப்பாவுக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னோடனே சரி ஓகே அத்தை வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி கிளம்புறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து ராகவுக்கும் வந்து நம்ம ஆகாஷ்க்கும் தெரிய வருது. அதனால் ஆகாஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சென்னைக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து ஏன் கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட சொல்கிறாரு. எல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சுது, நம்மளும் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாருனா செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு முரளி. எப்படியும் வந்து இந்த ஃபேமிலியை வந்து அந்த ஃபேமிலி கூட சேரவே விடக்கூடாது, எப்படியாவது வந்து வீட்டில் பேசி ஆகாஷ்க்கு வந்து கல்யாணத்தை பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க, அதை ஓகே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் ஆகாஷ் வந்தோன்னே இருக்கட்டும்ன்றாங்க. இல்லை பரவாயில்ல ஆகாஷ் வர வேணாம், ஆகாஷ் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுங்க, ஆகாஷ் வந்து அன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கணும் அப்படின்னோடனே எல்லாரும் ஓகேன்றாங்க.